நான் குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. என் குழந்தை எங்களுக்கு வேணும் சார். என் குழந்தை இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம். அதுதான் எங்கள் உயிர். தனது பிள்ளைகளுடன் ஆசையாக உணவருந்துவிட்டு படுக்கைக்கு சென்ற பெற்றோருக்கு விடிந்ததும் காத்திருந்த அதிர்ச்சி செய்தி காட்டுத்தீ போல ஈரோடு முழுவதும் பரவியது. அவர்கள் கண்ட காட்சிதான் காண்போரை கண்கலங்க வைத்தது. சம்பவம் கேள்விப்பட்ட அடுத்த நொடி விரைந்து வந்த போலீசார் விசாரணையில் குதித்தது மட்டும் இன்றி 6 தனிப்படைகள் அமைத்துள்ளனர். நெடுஞ்சாலையோரத்தில் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சேலம் டு கொச்சின் செல்லும் நெடுஞ்சாலையோரமாக ஆந்திராவை சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதி வழக்கம் போல இரவு உணவுகளை முடித்துவிட்டு கொசு வலைக்குள் தனது 2 பிள்ளைகளுடன் உறங்கிக் கொண்டிருந்தனர். அன்று இரவுதான் அந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. நைட்டு 1 மணிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு தெரியாது சார் யாருன்னு. கொசுவலை அறுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். பெற்றோருடன் உறங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது பெண் குழந்தையை அங்கு வந்த மர்ம நபர்கள் கொசு வலையை அறுத்து வீசிவிட்டு கடத்தி சென்றுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வெங்கடேஷ் சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏடிஎஸ்பி தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதே சமயம் பக்கத்து மாவட்டங்களுக்கு விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி குழந்தை கடத்தல் வழக்குகளை ஆய்வு செய்த போலீசார் குழந்தை கடத்தலில் ஈடுபடும் நபர்களின் வீடுகளுக்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே பகுதியில் தங்கி அவர்களின் நடமாட்டங்களையும் கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையில் பெண் குழந்தையை மர்ம நபர் ஒருவர் தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சிசிடிவி காட்சிகள் கிடைத்தும் தற்போது வரை குழந்தையை மீட்க முடியாமலும் குற்றவாளியை கைது செய்ய முடியாமலும் போலீசார் திணறி வருகின்றனர். குற்றவாளியை கைது செய்த பிறகே குழந்தை விற்பனைக்காக கடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது தெரியவரும் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குழந்தையை பறிகொடுத்த பெற்றோர் 2 நாட்களை கடந்தும் குழந்தையை பார்க்காமல் ஏங்கி தவிக்கும் காட்சி சொல்லி மீளா துயரம்தான். நைட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தோம் சார். தூங்கிட்டு இருந்தா கொசுவால் அறுத்து என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எங்களது நெல்லூர், ஆந்திரா சார். இங்கே வியாபாரத்துக்கு வந்துருக்குறோம். 9 வருஷமாச்சு வந்து கொசுவால் அறுத்து என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நைட்டு 1 மணி ஆகிருக்கும். என் பேருக்கு வந்தனா பொண்ணு பேர் சார். என் பொண்ணு எனக்கு திரும்பி எடுத்து கொடுங்க சார். 9 வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணுறோம் சார். நாங்கள் சீமார் கட்டுவோம். நாங்கள் இந்த மாதிரி சீமார் கட்டிக்கிட்டு நாங்கள் ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு ஏதோ சின்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். என்னாச்சுன்னா நேற்று ஏதோ சீமார் கட்டி வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தோம். ஏதோ அசந்து தூங்கிட்டோம். என்னாச்சுன்னு தெரியல. நைட்டு 1 மணிக்கு அப்படி நாங்கள் கொசுவால் கட்டு தூங்குறோம். நாங்கள் கொசுவால் அறுத்துட்டு குழந்தைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. என் குழந்தை எங்களுக்கு வேணும் சார். என் குழந்தை இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம். அதுதான் எங்கள் உயிர். நாங்கள் ஏதோ ஊர் விட்டு ஊர் வந்து ஏதோ வியாபாரம் பண்ணுறோம் சார். நாங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கும் சார். 1.5 வயசு ஆயிடுச்சு சார் பாப்பாவுக்கு. சின்ன குழந்தை சார். அந்த பொண்ணு இல்லைன்னா நாங்கள் இல்லை சார்.